எனக்கு என்னாச்சு ஒரு பயம் வந்துடுச்சு. ஐயோ நம்ம பையன் ரவுடின்னு முத்திரை குத்திடுவாங்களோ. பெஞ்சு உடைச்சேன், எலக்ட்ரிக் பாக்ஸை உடைச்சிட்டேன். அது நீ பண்ணியிருக்க மாட்டேன், யார் பண்ணாலும் அதை நீ காமிச்சு கொடுக்க மாட்டேன். எனக்கு என்னாச்சு ஒரு பயம் வந்துடுச்சு. ஐயோ நம்ம பையன் ரவுடின்னு முத்திரை குத்திடுவாங்களோ. அதனால தான் ஒரே ஒரு வருஷம் உன்னை ஹாஸ்டலில் விட்டேன். பட் ஆனால் அது நீ பண்ணியிருக்க மாட்டேன், யார் பண்ணாலும் அதை நீ காமிச்சு கொடுக்க மாட்டேன். கூப்பிட்டே ஒரு வாட்டி அவங்க பிரின்சிபல் என்கிட்ட கேட்டாங்க. அவன் பண்ணலை, ஆனால் அந்த பண்ண இடத்துல அவன் இருந்தான், அவனுக்கு தெரியும் யார் பண்ணான்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. நீ ஃப்ரெண்ட்ஸை மட்டும் காமிச்சே கொடுக்க மாட்டேன். அது 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 ஒரு பெரிய ஞாபகம் இருக்குது. இந்த 9th நீ பண்ண பயங்கர லூட்டீஸ் தான் எனக்கு என்னாச்சு ஒரு பயம் வந்துடுச்சு. ஐயோ நம்ம பையன் ரவுடின்னு முத்திரை குத்திடுவாங்களோ. அதனால தான் ஒரே ஒரு வருஷம் உன்னை ஹாஸ்டலில் விட்டேன். பட் அதுக்கப்புறம் அவங்ககிட்டேருந்து பயங்கர சேஞ்ச், அப்படியே பாச மழை பொழிய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பெற்றோர்களே ஒரு வருஷம் பசங்களை ஒரு ஹாஸ்டலில் விட்டா நல்லா சேஞ்ச் ஆகிடுவாங்க. தெரியும் ரொம்ப கஷ்டப்படுவீங்களா ஹாஸ்டலில்? சரி, நீ என்னது வேணும், சின்ன வயசுலேருந்தே நீ பண்ணுவ. எல்கேஜி யூகேஜி படுத்துட்டு இருக்கும் போதே உனக்கு தெரிஞ்சு பண்ணுவியோ தெரியாத பண்ணுவியோ, லைனில் போகும்போது காலை நடுவில் விட்டுடுவேன், விழுந்துருவா, எல்லாரும் கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும். இப்படி பண்ணுறாங்க உங்கள் பையன்னா. விஜிபி கோல்டன் பீச்சுன்னு உனக்கு பேர். சைலண்ட்டாக யார் கூடயும் பேச மாட்டேன். அது ஒரு வயசு. ஆனால் ஒரு வாழ்த்தனம் பண்ணுவேன், அது யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் நடந்திருக்கு. நிறைய சேட்டை, நோட்ஸ் எழுதவே மாட்டேன், ஜீரோ. அப்பாவும் பாட்டியும் போய் ஒரு நல்லா படிக்கிற பசங்க வீட்டில் கெஞ்சி கேட்டு அங்கேருந்து எழுதிட்டு வருவாங்க. இப்போ கூட அந்த பையனை பார்த்தோம் நாங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது. அவன் பேர் என்ன? இல்லை அனிருத்தா, அனுராக். ஓ எஸ். நானா அக்ஷயாவா, ஆதித்யாவா அக்ஷயாவா? போலாங்க. 2 கண்ணுல எந்த கண்ணு நமக்கு அப்படின்ற பதில் நீங்க சொல்லுவேன் தெரியும். அதெல்லாம் இல்ல. யாரு ரொம்ப செல்லம் உங்களுக்கு, ஆதித்யாவா அக்ஷயாவா? உனக்கே தெரியும். அது பதில் கேட்ட சொல்லணும். என்கிட்ட ரொம்ப கோவப்படுற விஷயம், உனக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறேன். செல்லம் கொடுத்து தான் கெடுத்து வச்சிருக்கேன். ஓகே, நான் தான் கொஞ்சம் ஜென்ரலாகவே செல்லம். ஏன்னா அவளோட விஷயத்த சொந்தமாக பண்ணிப்பா, நம்மளுக்கு கஷ்டம். சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து பசஞ்சு தரதுலேருந்து. எங்கள் அம்மா எப்படின்னா வந்து ஷூட்டிங்லாம் போயிருக்காங்கன்னா பக்கத்துலலாம் எங்கேயாவது இருந்தாங்கன்னா ஷூட்டிங்லேருந்து வந்து பசஞ்சு தந்துட்டுலாம் போயிருக்காங்க. அந்த மாதிரி சோம்பேறி நான். ஸோ எஸ். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட தூங்க விட்டியா என்ன? வந்து எழுப்பிட்டேன். எங்கள் அம்மா வந்து என்ன எதுக்கு எழுப்புனேன்? பசிக்குது, சாப்பாடு பசிக்குதுன்னு சொல்லிட்டு எழுப்புனேன். பட் எஸ், அது ஓகே. சரி, யார் அதிகமாக சேட்டை பண்ணுவா எங்கள் 2 பேரில்? அது அன்டவுட்லி இட்ஸ் மீ. ஸோ அந்த கேள்வி நான் கேட்டக்கூடாது. பட் என்ன சேட்டை பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு 4-5 சொல்லலாம், தப்பு இல்லை. வீட்டில் பண்ணுற சேட்டையை விட நீ ஸ்கூலில் பண்ண சேட்டை, அதுக்காக நாங்கள் வந்து உங்கள் ஸ்கூலில் நிற்கிறது தப்பு பண்ண மாதிரி, அதுதான் கஷ்டம். நான் கூட நின்னதில்லை, உங்கள் அப்பாலாம் அனுபவிச்சிருக்காரு. சாரி டாடி. ஓகே.